திருச்சி கிழக்கு ராஜினாமா செய்ய போற விஜய் அவருக்கு அடுத்து அந்த இடத்துல நடிகை த்ரிஷாவை நிறுத்த போறதா ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஆடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டாரு. ஒன்று திருச்சி கிழக்கு மற்றும் சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டாரு. இந்த 2 தொகுதிகள்ல ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தால் மட்டுமே அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ராஜினாமா செய்யக்கூடிய தொகுதியில அடுத்து யாரை நம்பிக்கைக்குரிய நபரை நிறுத்தி வைக்க போறாரு அப்படின்றது குறித்த நிறைய தகவல்கள், இவங்களதான் நிறுத்த போறாங்க, அவங்களதான் நிறுத்த போறாங்க, நிறைய தகவல் பேசப்பட்டாலும் பெரும்பாலான ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு நடிகை த்ரிஷாவை நேரடி அரசியலில் இறக்கு விஜய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தாவேகாவுடைய பதவியேற்பு நடவடிக்கைகள் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 108 தொகுதிகளை தனி பெரும்பான்மையுடன் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் பெற்ற தாவேகா அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 118 தொகுதிகள் தேவைப்படுற நிலையில மற்ற கட்சிகளுடைய ஆதரவை எதிர்பார்த்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுல தாவேக மட்டுமே 108 கட்சிகளை 108 எம்எல்ஏக்களை வைத்துள்ள நிலையில 5 எம்எல்ஏக்கள் காங்கிரசிடம் இருந்து இவங்க பெற்றிருக்காங்க. காங்கிரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ 113 தாவேகாவோட எண்ணிக்கை மாறி இருக்க நிலையில மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 118க்கான இன்னும் 5 தொகுதிகள் 5 தொகுதி எம்எல்ஏக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்களுடனும் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுல தேமுதிகவிடம் ஒரு எம்எல்ஏவை கேட்டதாகவும் அவங்களுடைய தொகுதியை கேட்டதாகவும் சில தகவல் பரவிட்டு இருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கு. நமக்கு தேவைப்படும் தொகுதி இன்னும் 5 தொகுதி தேவைப்படுறதுனால மீதி தொகுதிகளை கம்யூனிஸ்ட் பார்ட்டியிடமோ விசிகாவிடமோ பெறலாம் அல்லது அதிமுக கட்சியிலிருந்தும் பெறலாம் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் சாக்கு அப்படின்னு நேரடியாக மக்கள் மனங்களை வெல்ல முடியாத சில கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வென்ற சில தொகுதிகளை விஜய்க்கு கொடுப்பதன் மூலமாகவே நம்ம முதலமைச்சர் பதவிக்கு வரலாம் அப்படின்ற கனவுகளோட நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா நீங்க எனக்கு முதல் 2 வருஷம் முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கணும், சபாநாயகர் பொறுப்பை எங்களுக்கு தான் கொடுக்கணும், எங்க கட்சிக்கு தான் கொடுக்கணும், எங்க கட்சியில இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது மூலமா அமைச்சரவையில பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய டிமாண்ட அதிமுக போன்ற கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. இதிலும் குறிப்பா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் பொறுப்பு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது அவருடைய முந்தைய நாள் கோரிக்கையில இருந்துட்டு இருக்கு. அந்த பங்கு எது வரைக்கும் அவர் கேட்கறதா சொல்லப்படுதுன்னா, முதலமைச்சர் பொறுப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆனா இது குறித்து தாவேக நிர்வாகிகளிடம் நம்ம கலந்து ஆலோசித்து பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கல, இது முற்றிலும் வதந்தி, இந்த மீடியாக்கள் தவறான செய்திகளை இது போன்று பரப்புறாங்க, 2-3 தொகுதிகளை மட்டுமே வென்ற விசிகாவிற்கு எப்படி நாங்க இந்த முதலமைச்சர் பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியும், அவங்களும் அதை எப்படி கேட்க முடியும், அதனால இது முற்றிலும் வதந்தி அப்படின்னு சில தகவல்களை தாவேகாவோட நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நான் முன்னாடி சொன்னது போல திருச்சி கிழக்கை விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதற்காக பர்டிகுலரா திருச்சி கிழக்கு? விஜய் 2 தொகுதியில போட்டியிட்டாரு, பெரம்பூர்லயும் போட்டிட்டாரு, பெரம்பூர்லயும் அவர் வின் பண்ணியிருக்காரு, திருச்சி கிழக்குலயும் வின் பண்ணியிருக்காரு. ஏன் குறிப்பா திருச்சி கிழக்குதான் அவர் ராஜினாமா செய்வாருன்னு இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அது எதற்காக அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் தாவேகாவோட நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில விஜயோட வீடு நீலாங்கரையில இருக்கு, பெரம்பூர் தொகுதி அப்படின்னும் பொழுது அவருடைய தொகுதியை அவர் கண்காணிப்பதற்கு இங்க இருப்பதன் மூலமா வசதியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த பெரம்பூர் தொகுதியை விஜய் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும், திருச்சி கிழக்கு அப்படின்றது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் அந்த தொகுதியை நேரடியாக கண்காணிக்க இயலாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த தொகுதியை அவர் ராஜினாமா செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பா நிறைய மீடியாக்கள் பரப்பக்கூடிய தகவல் என்னவா இருக்குன்னா, நடிகை த்ரிஷாவுடன் விஜயை ஒப்பிட்டு அவதூறு பரப்பி கொண்டிருப்பதால் த்ரிஷாவிற்கு வருங்காலத்துல இந்த தமிழக வெற்றி கழகத்துல முக்கிய இடம் கொடுக்க இருக்கிறதுனால இந்த திருச்சி கிழக்குல த்ரிஷாவை தான் விஜய் அவர்கள் நிப்பாட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான சில அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. எதனால அப்படின்னா, ஒரு தனியார் யூடியூப் சேனல் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, விஜயோட நேரடி கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்க போவதாகவும் அந்த காவல்துறை அதிகாரிகளை நியமிப்பதில் த்ரிஷாவுடைய தலையீடு நேரடியாகவும் இருக்கு,
த்ரிஷா யார கை காட்டுறாங்களோ அவங்கதான் வந்து போலீஸ் அதிகாரிகளா இருப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை போட்டிருந்தாங்க. நம்ம இப்ப பார்க்க போனோம் அப்படின்னா விஜயோட பதவி ஏற்பே தற்போது கேள்விக்குறியாகி இருக்கு. எதனால அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்றிணைந்து விஜய் பதவி ஏற்பதை தவிர்ப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து கூட விஜயோட ஆட்சியை கலைப்பதற்கான நிறைய முயற்சிகள் நடக்குது. அதற்கான லோகோ எல்லாம் வெளியாயிருச்சுன்ற மாதிரியான நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில விஜய் பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 அப்படின்ற மேஜிக் நம்பரும் இன்னும் கிடைக்காத சூழல்ல ஆதரவுகள் குறைந்து கொண்டே வருது. இந்த சூழல்ல பதவி ஏற்கவே இல்லை. அதற்குள்ள காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல வரும், யார் இதை வந்து கை காட்டுறவங்களதான் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கே இது எப்படி உண்மையான தகவலா இருக்கும்? இந்த பதவி ஏற்கவே இல்லை, ஆட்சியே வந்து இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில எப்படி இது போன்ற ஒரு தகவலை இவங்க போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. சோ இதனால இந்த தகவல் உண்மையா, த்ரிஷாவுடைய தலையீடு இருக்கா, இல்ல உண்மையிலே திருச்சி கிழக்குல த்ரிஷாவை நிக்க வைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி வரக்கூடிய இந்த தகவல்களை உறுதி செய்யறதுக்காக தாவேக நிர்வாகிகளோட நம்ம தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சி கிழக்குல த்ரிஷா தான் அடுத்த வேட்பாளர் அப்படின்றது முற்றிலும் வதந்தி, இது அவதூறு பரப்பக்கூடிய ஒரு செயலா இருக்கு. திருச்சி கிழக்குல அறிவார்ந்த மக்களை, இந்த சமூகத்தால மிகவும் போற்றப்பட்ட நபர்களை நிக்க வைப்பதே விஜயோடைய ஒரு குறிக்கோளா இருக்கு. இந்த அறிவார்ந்த சமூகத்தால் போற்றப்படுற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். முன்னாள் ஐஏஎஸ்ஆ இருந்த இவரு மதுரையில ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்தவர், நேர்மையான கலெக்டரா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்களால போற்றப்பட்டவர், நேசிப்புக்குரியவரா இருந்துட்டு இருக்காரு. தன்னுடைய பதவி பறிபோகும் அப்படின்ற எந்த பயமும் இல்லாம மேல் அதிகாரிகளோட அந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் பயப்படாம பல விஷயங்களை ரொம்ப துணிச்சலா தட்டி கேட்ட இந்த நபர் வந்து தன்னுடைய பதவியை தானாகவே முன் வந்து அங்க இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் ராஜினாமா செய்ததுக்கு அப்புறம் கூட நிறைய மிரட்டல்கள், இவர் முன்னாடி பதவியில இருக்கும் பொழுது தட்டி கேட்ட நபர்கள் மூலமா நிறைய மிரட்டல்களை சந்திச்சு அதன் மூலமா தனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்பவும் வந்து தன்னுடைய கொள்கையில நேர்மையானவர் அப்படின்றதுல இன்னும் நிற்கக்கூடிய இந்த நபரை தான் திருச்சி கிழக்குல நிற்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை தன்னுடைய அரசு பதவியையே ராஜினாமா செய்த திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, அடுத்த கட்ட அந்த ஆப்ஷனல் தீர்வையும் வந்து தாவேகாவினர் தேர்ந்தெடுக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் யாராச்சும் அல்லது அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல அவர் மூலமா வளர்ந்த யாராச்சும் வந்து அந்த திருச்சி கிழக்குல நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல குறிப்பா அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நேரடி கண்காணிப்புல வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய தனிப்பட்ட செக்ரட்டரியா இருந்த அந்த பொன்ராஜ் மட்டும் நாங்க தேர்ந்தெடுக்கல. ஏன்னா அப்பத்துல இருந்தே அவர் வந்து தாவேகா குறித்து எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு அப்படின்றது தெரியும். தாவேகா மகளிர் அணியில இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து விபச்சாரிகள் அப்படின்னு அவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதனால அவரை தவிர அப்துல் கலாமின் நேரடி கட்டுப்பாட்டுல வளர்ந்தவங்கள் ஆகட்டும் அல்லது அவருடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆகட்டும், இவங்க இல்லைன்னா திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், இவங்களை மட்டும் தான் இந்த திருச்சி கிழக்குல நிக்க வைப்போமே தவிர நடிகை த்ரிஷாவை இந்த இடத்துல நேரடி அரசியல்ல இறக்க போறாங்க, அவங்கதான் இங்க நிப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் முற்றிலும் வதந்தியான ஒரு தகவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திரு சகாயம் ஐஏஎஸ்க்கு அப்புறமா அப்துல் கலாமின் நேரடி கட்டுப்பாட்டுல வளர்ந்தவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விஜய்க்கும் அவர் நெருக்கமா இருந்திருக்காரு. திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் நெருக்கமா இருந்து அவருடைய கொள்கைகளையும் அவர் கற்பித்த விஷயங்களையும் இன்றைக்கும் உலகம் ஃபுல்லா பரப்பி கொண்டிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் தாமு அவர்கள் தான். அவங்களதான் இப்போ திருச்சி கிழக்குல நிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதாவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. திரு தாமு அவர்கள் குறித்து சொல்லணும்னா ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், 100க்கும் மேற்பட்ட பல விருதுகளை பெற்றிருக்காரு. அதுவும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லயும் இவர் நடிச்சிருக்காரு. அதிலும் குறிப்பா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நடிச்ச கில்லி படத்துல ஓட்டேரி நரி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா இவருடைய பெயர் தாமு அப்படின்றத தாண்டி ஓட்டேரி நரி அப்படின்றதுதான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவருடைய வளர்ச்சியில அப்துல் கலாம் சார் எந்த அளவுக்கு ஒரு பங்கு ஆற்றிருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு பங்கை தளபதி விஜய் அவர்களும் ஆற்றிருக்கிறதா இவர் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசியிருப்பாரு. இவர் வந்து நிறைய கல்வி சேவைகளை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு விழாவில் இவர் பேசும்பொழுது என்ன சொல்லுவாருன்னா, ஜெனிவால நடந்த ஒரு போட்டியில, அதாவது 40 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிமிக்ரி செய்யற போட்டியில தான் முதல் பரிசு வாங்குறதுக்கு யார் உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குறித்து பேசுவாரு. என்னன்னா இவர் வந்து அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்கும் பொழுது அந்த ஜுராசிக் பார்க் படத்தை போட்டு காண்பித்து இதுல வரக்கூடிய அந்த ஜுராசிக் பார்க் டைனோசர் எப்படி ஒலி எழுப்புதோ
அந்த திறமை உனக்கு இருக்கு, இத காதுல போட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளை எல்லாம் கட் பண்ணி விஜய் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து, இத போட்டு கேட்க கேட்க உன்னால இது போன்று செய்ய முடியும், இதை நீ அங்க போய் செய்யறதன் மூலமா நீ நிச்சயம் முதல் பரிசை வின் பண்ணுவ அப்படின்னு ஊக்கம் கொடுத்து எப்படியெல்லாம் இவரை தயார் செய்து அனுப்பி, விஜய் அவர்கள் சொன்னது போலயே தாமு அவர்கள் ஜெனீவால 40 நாடுகளுக்கு மத்தியில இந்தியாவில இருந்து சென்ற ஒரு நபரா முதல் பரிசை தட்டிட்டு வந்தாரு. இப்போ இந்த அளவு தாமுவோட வாழ்க்கையில விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கு அப்படின்றத அவரே பேசியிருப்பாரு. அதுவும் இல்லாம தாமுவும் நேரடியாகவே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து வளர்ந்தவர். அவருடைய ஆலோசனையிலேயே பாத்தீங்கன்னா தமிழகத்துல மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமா இந்தியா முழுக்க அப்துல் கலாம் அவர்களுடைய கல்வி சேவையை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அரசு பள்ளி மாணவர்களை வரவழைத்து, அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமில்ல பல கல்வி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. இதை இவர் ஒருங்கிணைத்து செய்வாரு. அதுல வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு சமூகத்துல தங்களுடைய பங்களிப்பை ஆற்றணும், மாணவர்கள் பெற்றோர்களை எப்படி போற்றணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களை இவரு அவருடைய மிமிக்ரி திறமை மூலமா அதை அந்த ஒலி எழுப்பி அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பல மாணவர்களை எவ்வளவு கண்ணீர்ல ஆற்றி அந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போகும் அப்படின்றது அந்த நிகழ்ச்சியில ஒரு முறையாவது கலந்து கொண்டவங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதுவும் இல்லாம இதை டிவியில பார்க்கும் பொழுது அவருடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கு, அவர் எந்த அளவுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்றது நிச்சயம் எல்லாருக்கும் புரிந்திருக்கும். சோ இவ்வளவு கல்வி சேவை ஆற்றிருக்கக்கூடிய இந்த நபரை தான் திருச்சி கிழக்குல நிக்க வைக்கிறதுக்கான நிறைய பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. தற்குறி அப்படின்னு இவங்களை விமர்சிக்கிறதன் மூலமா த்ரிஷா ஒரு நடிகை திடீர்னு கொண்டு வந்து திருச்சி கிழக்குல நேரடி அரசியல்ல இறக்குவாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் பேசப்படுறது மூலமா விஜய் மீதான அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, இவ்வளவு பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மீதான பிம்பத்தை உடைப்பதற்காகவே இப்படி ஒரு தகவலை பல செய்தி நிறுவனங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த தகவல் உண்மையா இல்லையா, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு கேட்டதுல இந்த மாதிரியான தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே திருச்சி கிழக்குல யாரை நிக்க வைக்க போறாங்க, யாரிடமெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச பல தகவல்களை உங்களோட பகிர்ந்துகிட்டா. இந்த கருத்துக்கள் குறித்த உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இப்போ நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல த்ரிஷாவை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்தியை போட்டுட்டு இருக்காங்களே சார். இல்ல, அது கற்பனை செய்திகள் அவங்க அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல அடிச்ச செய்தி தான், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே சார். அதுக்கு வாய்ப்பே இல்லை 100%. த்ரிஷாங்கிறது ஒரு நண்பர், அவ்வளவுதான். அதுக்காகலாம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தாமுக்கு கொடுத்துடலாமே. நடிகர் தாமு இருக்கிறாரு, அவர் நெருங்கிய நண்பர் விஜய். த்ரிஷாவுக்கு கொடுக்க நினைச்சா தாமுக்கு கொடுத்துட்டு போகலாமே. தாமு தானே நிறைய தியாகம் பண்ணிருக்காரு அவருக்கு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உண்மை செய்தி இல்ல. அதாவது மிகப்பெரிய அறிவாளிகளா அங்க நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை விட அப்துல் கலாம் குடும்பத்தில இருந்து ஒருத்தர் நிப்பாட்டுறதுக்கும் பேசுவாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஆமா, இதுதான் யதார்த்தமான செய்தி. ஓகே ஓகே சார். அதுக்காக அந்த அப்துல் கலாமுடைய நேரடி உதவியாளருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவரு விஜய் எதிர்த்து அப்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காருல்ல சார். ஆமா 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 ஆமா. அப்துல் கலாம் வீட்டுல இருந்து ஒருத்தரை போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தா தாமு அவர்கள் அப்துல் கலாமோட குழுவுல தானே சார் இருந்தாரு, ரொம்ப நெருங்கி தானே இருந்தாரு. யாரோட குழுவுல? அப்துல் கலாமுடைய அந்த ஒரு சோசியல் சமூக செயற்பாட்டு குழுவுல தாமு அவர்களும் இருந்தாங்க. இப்ப அது தாமு நிப்பாட்டுறாங்க, தலைவர் மட்டுமே முடிவெடுக்க முடியும். இப்ப வெளிப்படையான உண்மை என்னன்னா அப்துல் கலாம் வீட்டுல இருந்து ஒருத்தரை போடலாமா, அதாவது ரத்த உறவுல கொண்டு வந்துடலாமாங்கிறது யோசிக்கிறாங்க. ஓகே ஓகே சார். இதுதான் இப்ப செய்தி, ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்ல. அதிமுக சிவி சண்முகம் தலைமையிலான டீம் என்ன செய்யுதுங்கிறத நான் சாயங்காலம் வர போட்டு பாக்குறேன். ஓகே ஓகே சார்.